பயமுடம் முறை ராத்திரி மூட்டோம் அம்மா கூதி பயமுடா பயமுடுவது சம்பளம் வாங்கலாம் அந்த அக்கல் மீறி எடுக்க மாட்டேன் எப்படி இருக்குது வாயை திறக்க கூடாது பயங்கீனம் பயம் இருக்கிறது பயம் இருக்கிறது அதுல குதிரை ஈராடு 14 உலகங்கள் 14 உலகங்கள் உலகத்திலே நான் வருகிறேன் இந்த குலத்தை சேர்ந்தவன் இதுக்காக வந்து பேர் என்ன குலாச்சாரம் என்ன தெரிவிக்கிறவா தெரிவிக்கிறவா குருக்குளம் தம்பிங்க என்ன ஊரு என்ன ஊரு பாவுகல் சொந்த ஊர் என்ன ஊரு பாவுகல் சொந்த ஊர் சொல்றா சொல்றேன் பாவுகல் இன்னைக்கு என்னைக்கு எவ்வளவு அடி அடிக்குதா இன்னைக்கு ராத்திரிக்கு ஆட்டல கரெக்டா 11 மணிக்கு உங்க வீட்டு உள்ள நுழைஞ்சிருவேன் அங்க அடிக்கிற அடி உன் காலு ஜவு பிக்கணும் யார் வீட்டுக்கார யார் போறது இங்க வச்சுக்கு அடிக்கிற அங்க பட்டா பட்டா நினைப்பேன் இது வச்சுக்கிறது வந்து போச்சு அப்படி கிடையாது கதவு ரெண்டா பொழக்கணும் சந்திரகுலத்தில் வந்து சிந்தையுள்ள குந்தி மைத்த அப்படி உன்னை தெரிவிக்கிறோமா வேணாம் உன்னை தெரிவிக்கிறேன்
குருநாடு குருகுலம் குருகுலம் குஞ்சு மகாராஜாக்கள் குஞ்சு மக்கள் ஐவராஜாக்கள் ஆமா இளையோ மதகரி பீமசேனே அப்படி இருந்தாலும் ஆமா அண்ணா அழைப்பு தெரியல என்னன்னு அடிச்சுட்டா உனக்கு கூட்டு வச்சுருவாங்க அதுக்கு தாங்க ஓடி ஓடி வந்தேன் அண்ணன் பாருங்க நின்னுக்கிறாரு உடனே கூட்டு வர சொன்னாரு என்ன சீக்கிரம் ஒரு கமக்கோட்டு மாதிரி எடுத்துட்டு ஒரு கமக்கோட்டு மாதிரி நீ 16 யானைபலம் வருத்தி ஞாபகம் விட்டு போடும் 16 யானைபலம் வருத்தி எங்கே மதகரி பீமசேனே அண்ணா அழைப்பு கிளம்பிலே பாய்த்தான் யாரு என் பெரிய துரியோதனை கடற்கரை லட்சுமணி காட்டினான் படுக்கைகளை பாம்புகளை விட்டான் அருக்கு மலையை கட்டி ஐவர்களை கொலை நினைத்தான் எப்படி ஐவர்களை கொலை நினைத்தான் விருதுகளை வரவழைத்தான் தூதாடினான் பகுடி ஆடினான் நாடு எழுதும் கத்திரி முடியெழுதும் தம்பி மர தோத்து விட்டாரு அதுவும் தவறு கட்டண மனைவி தான் எழுதும் ஐவராஜாக்கள் கை கட்டி பாவனையாக ஐவராஜா காடே வனவாசம் 12 காடகம் போராட்ட அறியாத வாசம் 12 கழிச்சு வந்தான் மங்குளபுரம் ராஜநாடு கரண் சொன்னான் யாரு யாரா என் நாட்டுக்கு தான் அந்த பப்புனுக்கு 1000 அப்பா மட்டும் பல்லுக்குமா சாமி ஆடி மாசம் வந்தா முளைச்சிக்குமா பல்லலாம் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் 6வது இடத்துல இருக்கிறோம் அதனால மாமிய வயசுக்கு வந்த சொல்றேன் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் 6வது இடம் சொல்லப்படி காமதன பருவத்தில் இருக்கிறோம் அதனால எங்க அண்ணா தருமனை கூப்பிட்டுக்காரு என்ன காரணம் எதுக்காக பார்க்கலாம் வரும் அட வெற்றி
சீரும் சிறப்புற்று வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதங்கள். ஆனால் ஒரு வார்த்தை என்ன, உடனே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லி சொல்லுவாங்க. பார்த்து விட்டான் தம்பி மதகரி. சரி, பசியோ பசியோ என்று தன்னுடைய பெரியப்பா பிள்ளையாகி துரியோதனமாக வந்திருக்கின்றான். யாரு ஆமாடா யாரு பாபா இல்லையா, பொங்கினவன் காடே கொள்வான். ஆத்திரக்காரனுக்கு அறிவு சத்து அதற்காக வேண்டாம். நம்மை நாடி அபயம் என்று வந்தவனை ஆதரிப்பதுதான் சந்திரனுடைய பரம்பரை. ஆக பசியோ பசின்னு சொல்லி பாடி வந்திருக்கிறான். இதுதான் சமயம். வேணாம், துரியோதன மட்டும் கண்ணில் பார்த்துக்கலாம். துரியோதன மட்டும் கண்ணில் பார்த்துக்கலாம். பாஞ்சாலி கூப்பிட முடிய வேண்டும். வயசு சமத்தை நிறைவேற்ற வேண்டும். துரியோதனா, உன்னை அடித்து இளைய மன்னர் கதையால் அடித்து அதுல கூடிய வர ரத்தத்தை குந்தலுக்கு பூசினேன். அவன் பார்வை மறியலை எடுத்து சீப்பாக சீவுவேன். அவன் மணிக்குறையை எடுத்து பூவாக கூடுவேன். அப்படி சமயம் என் பத்தினியாக பாஞ்சாலி சமதத்தை முடிக்க வேண்டும். நாடு கேட்ட பிறகு கொடுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம நாடி வந்திருக்கிறாங்க, அவையில் பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரிக்கணும். மற்றவங்களை அடிச்சா நல்லாக்குமா? ஏண்டா கிடையாது. அதனால ஏன்னா கானகத்திலே இத்தனை வரையிலே இது நாள் வரையிலே பசிக்கு என்று காய்கறிகளை கட்டி கொடுத்தோம். தெரியும் என்னென்ன செடி என்ன பழம். அதுக்காக நீ சென்று மாநகத்திலே பலம் நடத்தானே மரத்திலே ஏறி பழம் பறிக்கணும்னு சொல்றேன். ஆமா, அண்ணா கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு பழம் மிச்சமா சாப்பிட்டுக்கிறான். அதுதான் இந்த புதிக்கலாம். பரவாயில்ல, நல்லதுதான். சரி இருக்கட்டும். போதிலும்